தமிழகத்தில் சில இடங்களில் அடிப்படை வசதிகள் கோரி காலையில் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்ட பொதுமக்கள் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாலை 6 மணி கடந்த பிறகும் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த 2022ஆம் ஆண்டு மனித கழிவு கலக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் நேரடி சாட்சி யாரும் இல்லாததால் அறிவியல் ரீதியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குடிநீர் மேல்நிலை தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் 15 மாதங்களாகியும் குற்றவாளிகளை கைது செய்யாததால் வேங்கைவயல் கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பை அறிவித்திருந்தனர். வாக்குப்பதிவு நாளான நேற்று மாலை 5 மணி வரை வாக்களிக்க யாரும் வராததால் வேங்கைவயல் கிராம மக்களிடம் திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேஸ்வரி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது மனித கழிவு கலந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், வேங்கைவயல் கிராம மக்கள் வசிப்பதற்கு மாற்று இடம் வழங்க வேண்டும், புதிய தொழில்கள் தொடங்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று நிறைவேற்றுவதாக மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேஸ்வரி வாக்குறுதி அளித்தார். இதனையடுத்து வேங்கைவயல் கிராமத்தை சேர்ந்த 53 பேர் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தனர். மாலை 6 மணி கடந்த பிறகும் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. பாதிக்கப்படாம ஒருத்தர் போராடிட்டு இருக்காங்க, அவங்க போட்டாதான் நாங்க ஓட்டு போடுவோம். அது எங்களை விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே 7 ஆண்டுகளுக்கு முன்பு தடை விதிக்கப்பட்ட திரௌபதி அம்மன் கோயில் திருவிழாவை மீண்டும் நடத்த அனுமதிக்க கோரி நடுக்குப்பம் கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனையடுத்து திண்டிவனம் சார் ஆட்சியர் திவ்யன் ஷூ நிகம் மற்றும் மரக்காணம் வட்டாட்சியர் பாலமுருகன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து நடுக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஒரு தரப்பு மக்கள் டோக்கன் பெற்று வரிசையில் நின்று இரவு 8:30 மணி வரை வாக்களித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ரயில் பாதையை பாதுகாப்பாக கடந்து செல்லும் வகையில் தரைப்பாலம் அமைத்து தர வலியுறுத்தி ஜோதிஹள்ளி கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தனப்பிரியா, பாலக்கோடு வட்டாட்சியர் ஆறுமுகம் உள்ளிட்டோர் இப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஓராண்டிற்குள் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து ஜோதிஹள்ளி கிராம மக்கள் வாக்களித்தனர். கரூர் மாவட்டம் கோவகுளம் கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் மாலை 5:30 மணிக்கு பிறகு சுமார் 150க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் குவிந்தனர். மாலை 6 மணிக்குள் வந்த 135 வாக்காளர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. இதேபோன்று பல்வேறு ஊர்களிலும் வாக்குப்பதிவு நிறைவு பெறும் நேரத்தில் ஏராளமான வாக்காளர்கள் வந்து வாக்களித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.